வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடே உனக்கு என் பணிவான வணக்கங்கள். சரியா? என் மக்களே, என் நடிகர்களே, தமிழ்நாடு இருக்க இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் இந்த வணக்கங்கள். நான் ஸ்ரீலங்கன், நான் தமிழன், நான் ஒரு தமிழன். ஓகே, நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் யாருக்கு போகுதுன்னு தெரியும். ஒரு ஆளுக்கு போகலாம், ஒரு ஆளுக்கு போகலாம். ஓகே, I'm just telling you, I'm doing because I feel very sad actually. சரியான சேடாக இருக்குங்க. கவலை மனசு பிடிக்குது. என்ன இருக்குதுன்னா, நாடு நம்ம தமிழீழம் அழிஞ்சது, அதுக்கு காரணம் நாங்கள் தான். இப்போ உங்கள்கிட்ட தமிழ்நாடு அழிக்கிறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு காரணமாக இருக்கிறீங்க. ஏன்னா இன்னும் அப்படி கைகாணி யோசிக்கிறாங்க. அவங்களோட அக்கறை எல்லாம் கைக்கிறாங்க. தப்பாக சொல்லியிருந்தா இது ப்ளாக் பண்ணி என்ன செய்யுங்க. அவங்களது நான் என் கடமைக்கு நான் படம் கூட பார்த்தா அவங்களோட நாடு ரசிக்கலாம். நீங்கள் டைமை நீங்கள் உங்களோட நாடுங்கள்ட எங்களுக்கு உங்களோட டைமை ஹெல்ப் பண்ணது, ஸ்ட்ரெஸ் காமெடியானதுலாம் சரி. அதுக்கு என் வணக்கம், நன்றி. உங்களுக்கு தப்பான தலைவர்கள் இருக்கலாம், சரியா? தப்பான ஆக்கள் இருக்கலாம். நீங்கள் தப்பானவங்க இல்லை. நீங்கள் தான் உலகத்தின் அறிவாளிகள். உங்களுக்கு கேப்டன் அப்துல் கலாம் அப்படியான ஆக்கள் எல்லாம் உங்கள் நாளில் பிறந்தவங்க, சரியா? நான் உங்களுக்கு தப்பா நான் உண்மையாகவே எனக்கு அனுபவம் போல இருக்கு. இது ஸ்டூபிட் விஷயம் தான் நான் சொல்ல வேண்டிய கடமை. இது பெருசாகக்கூடாது, அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஓகே, டாக்டர் திவாகரன். I do I love that profession. நல்ல ஒரு ப்ரொஃபஷன். ஐ ரெஸ்பெக்ட் தட். ஒவ்வொரு அதாவது பாமரனும் படிக்காதவனும் போகிற ஒரே மாதிரி தான். முஸ்லீம், ஹிந்து அது ஒன்று பார்க்காம போகிற ஒரே மாதிரி தான், சரியா? எந்த டாக்டராக இருந்தாலும் அவர் டாக்டர்ன்ற மரியாதை இருக்கு. அவரோட மனிதர். அவருக்கு உடம்போ இல்லாட்டி அவருக்கு கடவுளோ நம்ம இதுதான் கட்டுன்னு சொல்லிடுறேன். அவர் ஃபேமஸ் ஆகிறது பிரச்சனை. ஆனால் அவர் சில விஷயங்கள் செய்கிறார், நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. பிள்ளை உங்கள் மாதிரி இருக்குது. உங்களோட பிள்ளை நீங்கள் தப்பை முதல்ல நீங்கள் தீர்த்து கொடுங்க, சரியா? முதல் இப்படியான ஆக்கள், அதாவது எனக்கு தெரியும் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் கட்சியே இருக்குன்னு பார்க்க தெரியுது. ஒருத்தர் மோட்டர் சைக்கிள் ஹெல்மெட் போடாமல் போகலாண்டா, அது ஒருத்தர் ஒன்று சொல்லாமல் இருக்காண்டா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த இந்த நிலைமையில் நீங்கள் நிற்கிறீங்க. அவன் உங்களை நல்லா ஏமாற்றலாம். அவனோட மெயின் கோல் அரசியலுக்கு வளர்ந்து பெஸ்ட் இது. ஓகே, மற்ற இந்த கவியும் அந்த பிள்ளையும் செத்தது கமான் லைக் பார்த்தீங்களா? நான் சொன்ன அரசியல் இது ஒரு எக்ஸாம்பிள். கேஷ் பிரச்சனையை கொண்டு வரலாம். உங்களை அழிக்கிறதுக்கு ஒரு பிகஸ்ட் வெப்பன் ஒன்றுமே தேவையில்லை. அவனுக்கு ஒரு சதம் தேவையில்லை. உங்களோட எமோஷன்ஸையும் உங்களோட இதையும் தாண்டி விட்டாமல் தான் அவன் அப்படி இருக்கான், இந்த இப்படி இருக்கான். முதல்ல நீங்கள் ஒற்றுமையாக இருக்க பாருங்கள். முஸ்லீம், ஹிந்துக்களே கேஷ் அது நிற்கிறது நிறுத்துங்க. நாங்கள் ஒரே சாமியை தான் கும்பிடுறோம். உலகத்திலே எங்களுக்கு முதல் சாமி யாருன்னு, இந்த உலகத்தில் பாமனிலேருந்து படிக்காதலேருந்து பரதேசிலேருந்து சரி பிரசிடென்ட் வரையும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு சாமி என்னென்றா சாப்பாடு, தண்ணி, காற்று, நீர் எல்லாம் அதில் முதல்ல வணங்குங்க, நல்லா வச்சுருங்க. நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, குடிங்க, கஞ்சாடிங்க, சிகரெட் அடிங்க, உங்கள்ட விஷயம். யாரும் அதை எந்த விட மாட்டாங்க. அதை நான் சொல்லுங்கள். ஆனால் பாருங்கள், அந்த பையன் அந்த 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 அங்கிள் அவர் கேட்குறாரு. நான் அந்த பிள்ளைகள் 2 பேரும், அந்த 2 பசங்க செத்தது அவன் கொண்டு அவன் சொல்லுவான், இது நடக்காமல் இருந்திருக்கலாமே, அதுக்கு காரணம் அந்த 2 பேர் தான். ஏன் காதலிக்கிறது தப்பா? நீங்கள் காதலுக்கு பெருமான ஷாஜகான்ல இருந்து ஷாருக் கான் வரையும் காதலுக்கு போடுற நம்ம நாடு. ஒருத்தர் வந்து சொல்லலாம் காதலிச்சா தப்புன்னு, நீங்கள் அதை பார்த்து கை தட்டுறீங்க. சிலாக்க கமெண்ட்ஸில் இஸ் ரைட்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு தீவிரவாதம் உண்டு. இது உங்களை மட்டும் இல்லை, உங்களோட சந்நிதியை அழிச்சிடும். இது நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணுமோ இல்லாட்டினா உங்களுக்கு நான் உங்களை நான் ஹர்ட் பண்ணணுமோ இல்லை நான் அதிகாரம் பண்ணணுமோ தவிர உங்களோட நன்றிக்காக. நான் உங்களுக்கு 31 வயசு. நான் ஒரு 7 வருஷமாக நான் உங்களோட படங்களை பார்த்து உங்களோட இடத்துல நான் கஷ்டப்பட்டேக்கும் கூட எவ்வளோ சந்தோஷப்படுறது காரணம் உங்களோட மூவிஸ் தான். அந்த நன்றிக்காக நான் சொல்கிறேன். உங்களோட சாப்பாடு சாப்பிட்ற உங்களோட நண்பர்கள் நல்லவங்க இருக்காங்க, நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நன்றிக்கு சொல்கிறேன். நான் அது ஒரு ஈழத்தமிழர், ஒரு நன்றியை மறக்க மாட்டோம், சரி? எவ்வளோங்க நான் சொல்கிறோம். தயவு செஞ்சு சரியா இப்படியே நாங்களே என்கரேஜ் பண்ணுறது நிறுத்துங்க. அதாவது இப்படியே நாங்களே சப்போர்ட் பண்ணுறது நிறுத்துங்க. நீங்கள் முதல் உங்களோட ரைட்ஸை கையில் எடுங்க. நீங்கள் இது ஒரு ஆளுக்கு போயிடுச்சு 10,000 பேர் ரைட்ஸ் இந்த வேலையை இது பார்த்தா மட்டும் காணும், சரியா? உங்களோட பிள்ளைகளை வழியாக பாருங்கள், உங்களோட படிப்பை வழியாக பாருங்கள். ஓகே, உங்களோட வாழ்க்கையை நல்லா பாருங்கள். நடிகர்களுக்கு பின்னால் ஓடாதீங்க. நடிகர் மேலே நீங்கள் பட்டுக்குறை பாசம் வைக்க தப்பு. எனக்கு தான் அஜித்தை பிடிக்கும். அந்த அஜித் குமார் என்ன சொல்ல பார்த்தீங்களா? கையெடுத்து கும்புறாரு.
உங்களோட வாழ்க்கையை பாருங்க. உங்களோட நல்ல செய்கிற நல்ல செய்யுங்க, கெட்டதுல என்ன சொல்ற கெட்டது தவறுங்கன்னு அஜித்குமார் சொல்கிறேன். நடிகர் தான் உங்களுக்கு முக்கியம், நடிகர் இப்படி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் பார்த்தீங்களா? இப்போ டிபாகர் மாநிலத்தை வந்து இப்படி செய்கிறாண்டா நீங்கள் நிறுத்துங்க. சரியா? நீங்கள் நிறுத்துங்க. சில தப்புகள் நடக்குது. இப்போ வேர்ஸாக வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் முதல்ல ஒரு கிழமைக்கு ஒரு கிழமை பார்க்கணும். நாங்கள் ரேப் அது வந்து இப்போ நாங்கள் இந்தியாவில் தமிழ்நாடு மோஸ்ட்லி தமிழ்நாடுலையும் கேரளாவிலையும் சரியா ஒவ்வொரு வீக்கு பார்க்கணும். ஒவ்வொரு 3-4 டேஸ் பார்க்கணும். சரியா? இது கூடாது. இதெல்லாம் கவுண்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே நடக்கக்கூடாது. இது ஓராயிரம் நடக்குது. நீங்கள் உங்களுடைய முதலாவது மாணவர்கள் சரியா? மாணவர்கள் உங்களுடைய சக்தியை வடிவாக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற சக்தி உங்களுக்கு டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி இருந்தவர் நாட்டில். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு பிரபாகரன் மட்டும்தான். எங்களுக்கு அப்துல் கலாம் இல்லை. சரியா? எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் இருந்தால் எங்களுக்கு பிரபாகரனும் ஈழ மக்களும் தான். எங்களுக்கு சோல்ஜர்ஸ் தான். அதில் இருந்தவங்க தான். சரி, எங்களுக்கு கமல் உங்களுக்கு எல்லாருமே இருந்தவர். அப்துல் கலாமிலேருந்து சரி நம்மள பேர் இருந்தவர். நடிகர்கள் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. பட் நடிகர்கள் சொல்வது இன்ஸ்பிரேஷன். தயவு செஞ்சு நாங்கள் இது உங்களுடைய கையில் இது கையில் இது உங்களோட கால். தயவு செஞ்சு நான் கும்பிட்டு கேட்குறேன். சரியா? உங்களோட வாழ்க்கையை பாருங்கள். தயவு செஞ்சு நாளைக்கு ஏன் அப்படி சொல்லணும்னா அதுக்காண்டி நான் பெரிய பிஸ்தாவா இல்லாட்டி நான் பெரிய சொல்லணும். நானும் லைஃப்பில் பிரச்சனை பார்த்துருக்கேன் இருக்கேன். ஆனால் எனக்கு உங்கள் மேலே ஒரு பாசம் அதுவும் லைக் ஒரு கசின் அப்படியே ஒரு பாசம் எனக்கு தெரியாது. நாங்கள் நாட்டு பட்டாயம் தெரியாது. இந்தியா மேலே ஒரு ஆசை, ஒரு மதிப்பு. எல்லா நாட்டிலையும் மேலே மதிப்பு இருக்குது. ஆனால் இந்தியான்னு வரும்போது நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி இருக்குது. தயவு செஞ்சு நான் ஒரே விஷயம், எனக்கு அங்கே இந்தியாவில் எனக்கு அக்கா தங்கச்சி கணக்கே இருக்கிறாங்க. விளங்குதா? நான் கண்டிப்பாக பொண்ணு தவிர மற்ற எல்லா பொண்ணும் எனக்கு அக்கா தங்கச்சி தான். சரி விளங்குதா? ஓகே. நல்ல நடிகர்கள் இருக்காங்க. அஜித், விஜய். அதை விட உங்களுக்கு சோறு போட்ட ஒரு சூரியன் பிறந்தனால அது சரியா? விஜயகாந்த் மாதிரி ஒரு கேப்டன். ஓகே. தயவு செஞ்சு வன்முறையை நீங்கள் கையில் எடுக்காதீங்க. வன்முறை என்ற விஷயத்தை கையில் எடுக்காதீங்க. ஓகே. வன்முறை என்ற விஷயத்தை கையில் எடுக்காதீங்க. உங்களோட உண்மையான அதிகாரம், அதாவது படிப்பு, ஜனநாயக பவர், பாமணனின், அதாவது இப்போ அவர் சொல்ல நான் ஒரு நாடு குடிமகன். நீ எப்படி கேட்கலாம்? இவன் நான் குடிமகனை பற்றி கேட்கிறான். இந்த நாட்டுக்குள்ள கீழே இறங்கி சில நாளைக்கு சாவா பிளவாண்டு அடுத்த நிமிஷம் சாவா பிளவாண்டு செய்யாம சாக்கடைக்கு இறங்கி சாக்கடை சுத்தம் பண்ணிட்டு சரியா தன் குடும்பம் குட்டி அண்ணன் தம்பி எழுதி இப்படி பாசப்பட்டு நாட்டு ஒரு 10 ரூபா காசுக்காக வேண்டி நான் கீழே இறங்கி நாட்டை சுத்தம் பண்ண அவர் அடிச்சு சொல்லலாம். ஓகே. அவன் குடிமகன். ஓகே. இவன் சொல்லலாம் தான் குடிமகன் என்ன அர்த்தம்? திருநவும் கூட சொல்லலாம். இது அதை விட கேவலமா இருக்கு. ஒருத்தர் சாவலை செஞ்சு கொண்டு இருக்கோம், அது ஒருத்தர் பார்த்து சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு விளங்குதம்மா விளங்குது. எனக்கு நீங்கள் வேணுமென்னு செய்றீங்களா வேணும் இல்லைன்னு செய்றீங்களா எனக்கு ஒன்றுமே விளங்குது. முதலாவது முதல் மட்டவாவா பற்றி பார்க்கறது நிறுத்துங்க. உங்கள்கிட்ட மாதிரி பாசமான சாரி உங்களை பார்க்க மாதரா இந்த நடுப்புற வர ஊச்சாக்கள் மாதிரி இருப்பாங்க. இந்த கோபப்பட்ட அதிகாரத்துக்கு கோபப்படுறீங்க, இங்கேயே யோசிக்காம சரியா? சிரிச்சா அப்படி காலை விடுறீங்க. இப்படி செய்யாதீங்க, யோசிச்சு செய்யும். உங்களுடைய அறிவு இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. சரியா? நீங்கள் யோகியதே அந்த காலத்தில் உங்களுக்கு இருந்தவங்க, உங்களுக்கு அப்படி விளாது. நன்றி, வணக்கம். நான் தப்பாக கேட்குறதா தவிர்த்து பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் ஆல் ஆஃப் யூ. சரியா? எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். நான் ஒருத்தையும் ஹேட் பண்ணுங்க. ஏன் அந்த திவாகர் கூட மேபி சைக்காலஜிக்கல் பேஷண்ட், அவரோட சைக்காலஜிக்கல் பேஷண்டாக இருக்கலாம். சரியா? அவரே அறியாமல் அவர் மனத்துவ ஹாஸ்பிட்டல் அப்படியே நான் கொண்டு போங்க, அடிச்சோ பேச ஒன்று நடக்க போகுது. சரியா? மக்களை நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணி எழுப்பிட்டீங்க. உண்மையிலேயும் பிள்ளை இருக்குது. அதே தப்பை நீங்கள் குறைப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? நான் ஸ்ரீலங்கன் தான், ஒரு தமிழனாக இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஐ லவ் ஆல் தி இந்தியன்ஸ், ஐ லவ் ஆல் ஆஃப் யூ. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.